எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டு அருமையான ரெசிபீஸ் டபுள் டெக்கர் கலாக்கண்ட். இந்த டபுள் டெக்கர் கலாக்கண்ட் வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்வீட் ஸ்டால்ஸ் ஸ்வீட் ஷாப்ஸில் தான் நிறைய நம்ம பார்க்குறது உண்டு. ஆனால் இன்றைக்கி இது வீட்டில் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது கூட ஒரு அருமையான பிரெட் பர்ஃபி. பிரெட்டு வச்சு பர்ஃபி எப்பயாவது சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ இந்த ரெசிபி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டபுள் டெக்கர் கலாக்கண்ட் செய்யறதுக்கு முதல்ல 1 லிட்டர் பால் ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்சு நல்லா திக்கான பிறகு அடுத்து இதில் 200 கிராம் பன்னீர் நல்லா கிரேட் பண்ணி போடணும். பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது இதுல 200 கிராம் கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இனிப்பில்லாத கோவா, இது ஸ்வீட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரும் கோவாவும் பால்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த மிக்ஸ்சர் நல்லா கட்டியா திக்கார வரைக்கும் கிண்டிட்டே இருக்கணும். பாலெல்லாம் வத்துற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. ஒரு அளவுக்கு திக்காயிட்டு வருது. இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதுல 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை போட்டா கொஞ்சம் இலகும், அதனால நல்லா கட்டியாற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திருச்சு, நல்லா திக்கா கட்டியா இருக்கு. அடுத்தது ஒரு சின்ன கேக் டின் எடுத்திருக்கேன். இதுல சுத்தி நெய் தடவி செஞ்சு வச்ச கலாக்கண்ட் மிக்ஸ்சரை 2ஆ பிரிச்சுக்கணும். ஒரு போர்ஷனை கேக் டின்ல போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனா பிரஸ் பண்ணணும். அடுத்து ஒரு கப்ல கொஞ்சம் பால் எடுத்து இதுல 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீதி இருக்கிற கலாக்கண்ட் மிக்ஸ்சர்ல செஞ்சு வச்ச கொக்கோ பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சோ இப்போ உங்களுக்கு சாக்லேட் கலாக்கண்ட் மிக்ஸ்சர் தயாரா இருக்கு. இந்த பாதியை அதே கேக் டின்ல போட்டு நல்லா லெவல் பண்ணிடுங்க. நல்லா லெவல் பண்ண பிறகு கலாக்கண்ட் மேல பொடியா நறுக்கின பிஸ்தா பருப்பு போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு லேசா அதை அமுக்குனீங்கன்னா உதிராம நல்லா இருக்கும். செஞ்சு வச்ச கலாக்கண்ட் கம்ப்ளீட்டா கூலாற வரைக்கும் டின்லயே விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அது டின்ல இருக்கலாம். அப்பதான் அது நல்லா செட் ஆகும். தேவைப்பட்டா நீங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சு 1 மணி நேரம் அதை கூல் பண்ணலாம். 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கலாக்கண்ட் நல்லா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரான டபுள் டெக்கர் கலாக்கண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்கு 2 கப் பிரவுன் பிரெட் கிரம்ஸ் வேணும். பிரெட் ஸ்லைசஸை மிக்சர் ஜார்ல போட்டு அரைங்க. ஸோ நான் 2 கப் அளவு ப்ரௌன் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் பால் ஊற்றுங்க. இதை 10 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. சாஸ்பேன்ல 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுங்க. ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகனட்னா இந்த ட்ரை கோகனட் உங்களுக்கு ஷாப்ஸில் ரெடிமேடாக கிடைக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு வருங்க. இதில் 1 கப் சர்க்கரை போடுங்க. கிண்டி விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டணும். சர்க்கரை கரைஞ்சதும் இதில் பிரெட் பால் கலவையை போடுங்க. பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லா பாலையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு.
இதில் இருக்கிற எக்ஸஸ் பால் சுண்டுற வரைக்கும் கிண்டுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் அளவு வரைக்கும் நெய் ஊற்றுங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 3/4 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் போடுங்க. பார்த்தீங்கன்னா பர்ஃபி மிக்சர் நல்லா சேர்ந்து வருது. இப்போ இதில் நறுக்கின முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா உருகி கேரமலைஸ் ஆகியிருக்கு. பர்ஃபி கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ட்ரே இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. இது ரிமூவபிள் பேஸ் ட்ரே. இது இல்லைன்னா நார்மல் பிளேட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணுங்க. பர்ஃபி மிக்ஸ்சர் ட்ரேல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பர்ஃபி மிக்ஸ் சூடாக இருக்கும்போதே மேலே இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் போட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். பர்ஃபி மிக்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வந்ததும் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. பிரெட் பர்ஃபி நல்லா செட் ஆயிடுச்சு. வெளியில் எடுத்து பீசஸை கட் பண்ணுங்க. மேலே ஒரு பாதாம் வச்சு சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த தீபாவளியை நல்ல அட்டகாசமான இந்த வெரைட்டி ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுங்க.